மீட் அ ஸ்ட்ரேஞ்சர். நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், வித்தியாசமான மனிதர்களை இல்லை வித்தியாசமான இடங்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்துறது தான் இந்த சேனலுடைய நோக்கம். அந்த வகையில் இந்த ட்ராவலில் நீங்கள் ஒரு அபூர்வமான ஒரு மனுஷியை நீங்கள் சந்திக்க போகிறீங்க. ஒரு 78 வயதான ஒரு ஆங்கிலோ இந்தியன் லேடியை தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. ஆங்கிலோ இந்தியன் அப்படின்ற ஒரு இனமே ஏன் காலப்போக்கில் மறைஞ்சு போச்சு, இல்லை அழிஞ்சு போச்சு, இல்லை உலகம் முழுக்க ஏன் அவங்க செதறி போயிட்டாங்க அப்படின்ற உண்மையை நீங்கள் இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சுப்பீங்க. நமக்கும் இதே நிலைமை வராமல் இருக்கவாச்சு நீங்கள் இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். நிறைய ஷாக்கிங்கான விஷயங்கள் வந்து இதில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஓகே, இப்போ ஆங்கிலோ இந்தியன் பற்றியும் அந்த ஆங்கிலோ இந்தியன் லேடியை உங்களுக்கு அறிமுகம் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் சென்னை சென்ட் தாமஸ் மவுண்ட் பற்றி சில விஷயங்களை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் நீங்கள் நிறைய விஷயம் கனெக்ட் பண்ணி கரெக்டாக இது ஒரு முழுசாக உங்களால் வந்து ஒரு மேப் போட்டு புரிஞ்சுக்க முடியும். வாங்க நம்ம ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணலாம். வணக்கம். நான் வந்து வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா இந்த லாக்டவுனால் நிறைய இடத்துக்கு என்னால் போக முடியல. அது இல்லாமல் சில இடத்துக்கு பிளான் பண்ணி அது ஒர்க் அவுட் ஆகலை, ரொம்ப நாள் ஆச்சு. ஆனால் அதுக்கு நடுவில் வந்து ஒரு சூப்பரான ஒரு மேட்டர் நடந்துச்சு. என்னென்னா ஒரு வீடியோ வந்துட்டு கண்ணகி நகரில் போய் ஒரு வீடியோ எடுத்திருந்தேன். அந்த வீடியோ வந்து சடனாக வந்து ஒரு ரொம்ப வைரலாக போச்சு, ரொம்ப நிறைய வியூஸ் வந்தது. அந்த வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணவங்க, அந்த வீடியோக்கு ரொம்ப நல்ல கமெண்ட்ஸ் போட்டவங்க எல்லாருக்குமே வந்து ஸ்பெஷல் தேங்க்ஸ். ஏற்கனவே நான் சென்னை சீரிஸ் நிறைய போட்டிருக்கேன். அதில் சென்னையில் இருக்க இன்னும் சில இடங்கள் காமிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம கூட வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறது வந்து என்னோடய ஸ்கூல் டைம்லேருந்தே என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்டு. அவர் பேர் வந்து ஸ்ரீராம். ஹலோ, ஹாய். நான் வந்து கேட்டது வந்து இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுல நான் இன்விட்டு ஒரு பார்ட்டாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா தயவுசெய்து வா பண்ணலாம், டிஃப்ரெண்டான விஷயத்தை எடுத்து பண்ணலாம், ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கூட மீட் பண்ணி நிறைய பேசலாம், நிறைய விஷயம் கற்றுக்கலாம்னு சொன்னார். அந்த ஒரு ஜாலிக்காக அப்படியே வந்தேன். நிஜமாக ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. போயிட்டுருக்கோம், வாங்க பார்ப்போம். ஓகே, அடுத்தடுத்து என்னென்ன இடங்கள் எங்கெங்கே யாரை பார்க்க போகிறோன்றதை கண்டினியூ போகலாம். இன்றைக்கி நம்ம இருக்கிற இடம் வந்துட்டு சென்ட் தாமஸ் மவுண்ட் சர்ச். இது வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு சர்ச். இது மலைக்கு மேலே இருக்கும், அதாவது சென்ட் தாமஸ் மவுண்ட் அப்படின்ற மலைக்கு மேலே இருக்கிற சர்ச் இதுதான். இந்த இடம் வந்துட்டு 500 வருடம் பழமையான ஒரு சர்ச். இது நிறைய வந்து ரொம்ப ஸ்பெஷலான விஷயங்கள்லாம் இதில் இருக்குது. இது வந்து ரொம்ப முன்னாடி வந்துட்டு பரங்கி மலை அப்படின்னு, அது இந்த ஸ்டேஷன் பேர் கூட பரங்கி மலை தான் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது வந்து ரொம்ப ஒரு 1000-2000 வருஷம் முன்னாடி வந்த நேம் அது எப்போனா அப்போ வந்து இந்த சோழர் காலத்தில் வந்துட்டு ஒரு முனிவர் இங்கே இருந்தாராம். அவர் பேர் வந்து பரங்கி முனிவர் அப்படின்னு நான் படித்தேன். அவர் இருந்த காலத்தில் அவர் சிவபக்தன்றதால ஒரு சோழர் மன்னர் வந்து இங்கே வந்து ஒரு கோவில் கட்டினார். அந்த கோவில் கூட இங்கே பக்கத்தில் இருக்குது, நான் காட்டுறேன். அந்த கோவிலுக்கு பேர் வந்துட்டு ஸ்ரீ நந்தீஸ்வரர் ஆலயம். இதை வந்து கட்டினது வந்துட்டு அதானி சோழன் அப்படின்ற மன்னர் தான் இதை வந்து கட்டினது. அதுக்கப்புறமா இங்கே வந்து கிறிஸ்டியன் மிஷனரிஸ் வந்ததுக்கப்புறம் சென்ட் தாமஸ்ன்றவர் இங்கே வந்துட்டு இந்த மாதிரியான அவர் நினைவாக இங்கே சர்ச்செல்லாம் வந்து 15th செஞ்சுரிக்கு மேலே கட்டினதுக்கப்புறமா இந்த இடம் வந்து சென்ட் தாமஸ் மவுண்ட், புனித தோமையார் மலை அப்படின்ற பேரில் தான் இந்த சர்ச், இந்த இடம் வந்து அழைக்கப்படுது. பார்த்திங்கன்னா சென்ட் தாமஸ் அப்படின்றவர் வந்து ஜீசஸோட 12 சீடர்களில் ஒருத்தரானவர் சென்ட் தாமஸ். அவர் வந்து இன்னொரு பேர் என்ன இருக்குது ஸ்பெஷல்னால் டவுட்டிங் தாமஸ் அப்படின்னு ஒரு நேம் இருந்தது. அவர் ஏன் அந்த நேம் அப்படி இருக்குன்னா, ஜீசஸ் வந்து மறுபிறவி எடுத்தார். அதை வந்து 12 சீடர்கள் யாருமே இல்லை, இவர் கேட்டார். 12 சீடர்கள் ஒருத்தராக இவர் கேட்டார், நான் நம்பலை, நான் செக் பண்ணணும். அதாவது நீங்கள் வந்து மறுபிறவி எடுத்ததை நான் வந்து நம்புறதுக்கு எனக்கு ப்ரூஃப் காமிங்கன்னு கேட்டார். டவுட்டாக இருக்குது, ஆமாம், ப்ரூஃப் காமிங்கன்னு கேட்டார். அதை வந்து போய் பார்த்துட்டு நான் இப்போ ஏற்றுக்கிறேன் அப்படின்ட்டு அப்புறம் வந்து 52 AD இந்தியாவுக்கு கிறிஸ்டியானிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு வராரு. டவுட்லாம் வந்து கிளியர் ஆனதுக்கப்புறமா அவர் வந்து சரி ஓகே, இப்போ போய் நம்ம வந்து இயேசுவோட புகழை பரப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கு ஃபஸ்ட்டு வந்த ஒரு கிறிஸ்டியன் மிஷனரி அவர் தான். ஆமாம். அப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து இறங்குற ஊர் வந்து 52 AD நம்ம மீட் அ ஸ்ட்ரேஞ்சர் பண்ண ஒரு சேனலோட ஒரு ஊர் தான் அது. இப்போ அவரே அதை சொல்லுவார். அது இப்போ தான் நாங்கள் கேள்விப்பட்டோம், ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இங்கே அந்த தகவல் கிடச்சிது. என்னென்னா முதல் முறையாக அவர் இறங்கின இடம் வந்துட்டு கொடுங்கலூர்னு சொல்லிட்டு இங்கே ஒரு இடத்துல வந்து அந்த கல்வெட்டில் வந்து போட்டுருந்துச்சு. அது வந்து அப்போதைக்கு தமிழ்நாடு தான், இண்டிபெண்டன்ஸ். ஆமாம், அது வந்து தமிழகம் தான். அப்போ அது வந்து எல்லாமே தமிழ் மன்னர்கள் கீழே தான் இருந்துச்சு. அவர் வந்து இறங்கின அந்த கொடுங்கலூரோட வீடியோ, அப்போ நான் கொடுங்கலூரில் போய் அதை எடுக்கும்போது எனக்கு இந்த மேட்டர் தெரியாது. நான் இருக்கிற இடத்துக்குமே கொடுங்கலூருக்கும் ஏதோ லிங்க் இருக்குன்றதே எனக்கு தெரியாது. இப்போ தெரிஞ்சவொன்னே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நான் போன அந்த முசிரிஸ் ஃபோர்ட் அப்படின்னு ஒரு இடத்துக்கு போயிருந்தேன் கொடுங்கலூரில். அந்த ஒரு முசிரிஸ் ஃபோர்ட்டில் தான் வந்துட்டு இந்த சென்ட் தாமஸ் வந்து முதல் முறையாக வந்து இறங்கியிருக்காரு. அதாவது அந்த நீ சொன்ன மாதிரி அந்த 52 AD வராரு. அவரோட ஒரு நினைவிடம், அதுதான் மேட்ரிடோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அவரோட இறந்த நினைவாக கட்டினது தான், எழுப்புனது தான் 16ஆம் நூற்றாண்டில் போர்ச்சுகீஸ் வந்து கட்டினது இந்த சர்ச். இப்போ இங்கே வந்து ஆங்கிலன்ஸு நீங்கள் சொல்கிறீங்க, ஏன் ஆங்கிலன்ஸ் எல்லாம் இப்போ கம்மியானாங்கன்னு. இப்போ நிறைய பேர் வந்து மோஸ்ட்லி கிறிஸ்துவத்தில் இருக்கிறவங்க
நம்ம அப்பா அம்மா மட்டும்தான் இங்கே இருக்கிறாங்க. ஆனால் பிள்ளைங்க படிச்சதும் என்ன ஆகுறாங்க, தன்னுடைய சுயநலம், உண்மையாக சுயநலம் தான் சொல்லுவேன், பெற்றவங்களுக்குன்னு ஒரு இது இல்லை, தன்னுடைய சுயநலத்துக்காக போயிட்டு என்ன பண்ணுறாங்க, நம்ம அங்கே போனால் நல்லா எல்லாமே வசதி இருக்குதுன்னு அங்கே போய் செட்டில் ஆகுறாங்க. அந்த ஒரு காரணம் தான் இங்கே ஆங்கிலஸ் முக்கால்வாசி குறைஞ்சிது. கிட்டத்தட்ட ஒரு அப்போல்லாம் வந்து இங்கே வந்து சென்ட் தாமஸ் மவுண்ட்னாவே நீங்கள் சொல்கிற மாதிரி ஆங்கிலன்ஸ் தான், முக்கால்வாசி ஆங்கிலன்ஸ் தான் இருந்தாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள்லாம் ஸ்கூல் படிக்கும் போதே வந்து எங்கள் கிளாஸில் யாருனா ஒரு ஆங்கிலோ இண்டியன் பையன் இருப்பான், இல்லை எங்களுக்கு வர டீச்சர்ஸ் யாருனா ஆங்கிலோ இண்டியன் டீச்சர்ஸ் இருப்பாங்க. அது மாதிரிலாம் நாங்கள் பார்த்துருக்கோம். இல்லை வந்து எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கொடுத்துன்னு வரது கூட யாருனா ஒரு ஆங்கிலோ இண்டியன்லாம் இருப்பாங்க. அவ்வளோ காமனாக இருந்துச்சு. இப்போ வந்து ரொம்ப கம்மி. அவங்க எல்லாருமே வந்துட்டு கனடா, ஆஸ்திரேலியா, அதே மாதிரி லண்டன் அங்கெல்லாம் போய் செட்டில் ஆகிட்டாங்க. அதுக்கு வந்து ஒரு காரணம் இருக்குது. அதுக்கு வந்து ஒரு ரொம்ப சோகமான ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது. என்னென்னா ஆங்கிலோ இண்டியன்ஸ் அப்படின்னா அவங்க பேசிக்காக யார் அப்படின்னா, பிரிட்டிஷ் வந்து இங்கே வந்து அந்த காலனி ஆதிக்கம் பண்ணும்போது அந்த சோல்ஜர்ஸுக்கு வந்து அங்கே இங்கிலாந்துலேருந்து என்ன உத்தரவு வந்துச்சுன்னா, நீங்கள் வந்து இங்கே இருக்கிற லோக்கல் பீப்புள், அதாவது லோக்கல் பீப்புள் நான் சொல்கிறது வந்து இங்கே அப்போ இருந்த நேட்டிவ் பீப்புள், அதாவது இங்கே இருந்த பூர்வக்குடிகளை நீங்கள் கல்யாணம் பண்ணி அங்கே செட்டில் ஆகிக்கலாம் அப்படின்ற பர்மிஷனை அங்கே கொடுக்குறாங்க. என்னென்னா பிரிட்டிஷுக்கு வந்து இங்கே வந்து யூரோப்பியன்ஸ் தான் இங்கே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். சோல்ஜர்ஸ் எல்லாருமே யூரோப்பியன்ஸ். அவங்களுக்கு வந்து போர்ச்சுகீஸ் பெண்கள் இருக்காங்க. போர்ச்சுகீஸும் இங்கே வந்து அப்போ காலனி இருந்தது. ஆனால் அந்த பெண்களை இவங்க திருமணம் பண்ண வேணான்னு வந்து பிரிட்டிஷ் நினச்சாங்க. ஏன்னா இப்போ போர்ச்சுகீஸ் பெண்களாக இவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கு குழந்தை பிறகுது, ஒரு ஜென்ரேஷன் வருதுன்னா இந்த லேண்டை இந்தியாவை வந்து போர்ச்சுகீஸும் கிளைம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த ஸ்மார்ட்னஸாக ஒரு ஐடியா பண்ணதான் பிரிட்டிஷ் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வந்து லோக்கல் பீப்புளே நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு வந்து 5 ரூபா மானியம் தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் ஒன்று போட்டாங்க. 5 ரூபான்றது அந்த காலத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அதை கேட்ட சோல்ஜர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, இங்கே இருக்கிற பெண்கள், அதாவது லோக்கல் தமிழ் பெண்கள், இங்கே இருக்கிற தெலுங்கு பெண்கள் எல்லாருமே வந்து இங்கே கஷ்டப்படுறவங்க, அதாவது வந்து பிரிட்டிஷ் வந்து இங்கே வந்து ஆட்சி செஞ்சு ரயில்வே ட்ராக் போட்டது, இதெல்லாம் எஜுகேஷன் சிஸ்டம் பண்ணது எல்லாமே வந்து நிறைய பேர் வந்து நமக்காக அப்படின்னு சொல்லி ஒரு தப்பான ஒரு எண்ணத்தில் இருக்கும். அது வந்து மோஸ்ட்லி நமக்காக இல்லை, இங்கே இருக்கிற கூட்ஸை கொண்டு போகிறதுக்கு தான். அதுக்கான எஜுகேஷனை அவங்க சோல்ஜர்ஸ் கொடுக்க தான் அவங்க ஸ்கூல் கட்டினாங்க. அதுக்காக அமைச்சதான் இந்த ரயில்வே ட்ராக் எல்லாமே. ஒரு செயற்கையாக ஒரு சில பஞ்சங்கள் வந்து இங்கே உருவாக்கப்பட்டது. அதாவது வந்து இங்கே இருக்கிற வளங்கள்லாம் அங்கே கொடுக்கறதால இங்கே வந்து நல்லா விளைஞ்சால் கூட இங்கே வந்து பஞ்சம் ஏற்படுது. ஸோ பஞ்சம் ஏற்படுறதால இந்த பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸ் வந்து வாழ்க்கை கொடுக்குறாங்க, அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னா இவங்களும் வந்து வேறு வழி இல்லாமல் ஏழ்மை நிலையில் இருக்கிறதால அவங்கள வந்து ஏற்றுக்கிறாங்க. சரி, ஓகே, கல்யாணம் பண்ணிட்டு நம்ம செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கிறாங்க. அதில் வந்த ஒரு ஜெனரேஷன் தான் ஆங்கிலோ இண்டியன் அப்படின்ற அந்த பேர். பிரிட்டிஷ் ஆண்களுக்கும் இங்கே வந்து அப்போ வந்து சவுத் இந்தியாவில் இந்த பெண்களுக்கும் பிறந்தவங்க தான் இந்த ஆங்கிலோ இண்டியன்ஸ் அப்படின்ற இந்த ஒரு இனம். இது ஒரு தனி இனமாகவே அப்போ ஆச்சு. போகிற போக்கில் என்ன ஆச்சுன்னா, பெரிய பெரிய பதவிங்களுக்கு வந்து இந்த ஆங்கிலோ இண்டியன்ஸ் வந்து வர ஆரம்பித்தாங்க. ஏன்னா அவங்களோட அப்பா வந்து பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸாக இருந்ததால் அவங்களோட வாரிசான ஆங்கிலோ இண்டியன்ஸ்க்கே வந்துட்டு அந்த விஷயங்கள்லாம் கொடுக்கப்பட்டது, பதவிகள் கொடுக்கப்பட்டது. இது என்ன ஆச்சுன்னா, ஆங்கிலோ இண்டியன்ஸுக்கே எல்லா பதவியும் போகுது, இது வந்து சரியில்லைன்னு சொல்லிட்டு ஒரிஜினல் பிரிட்டிஷ் பீப்புள் வந்து ரொம்ப வந்து ஃபீல் பண்ணதால் இவங்க என்ன பண்ணாங்க, அந்த பதவியிலேருந்து தான் வந்து அவங்கள வந்து சில சதி திட்டம் போட்டு அவங்கள வந்து இறக்கிட்டாங்க ஆங்கிலோ இண்டியன்ஸை. சுதந்திரத்துக்கு அப்புறமும் அவங்க வந்து நிறைய வந்து ஸ்கூல்ஸ் கட்டி அவங்களுக்குன்னு ஒரு தனி சிஸ்டம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தால் கூட இவங்களால் வந்து இப்போ வந்து இங்கே இருக்கிற தமிழ் ஆளுங்க கூடயும் ஒட்ட முடியல. ஏன்னா வந்து அவங்க ஆங்கிலோ இண்டியன்ஸாக இருக்கிறதால அவங்க தோற்றம், அவங்க பழக்க வழக்கம், அவங்களோட பேச்சு மொழி எல்லாமே வந்து வேறு மாதிரி இருக்கு இல்லையா. அதுக்கப்புறம் சுதந்திரத்துக்கு அப்புறம் அவங்க மக்களாக செட்டில் ஆகிட்டாங்க. இருந்தாலும் நம்ம கூடயும் வந்து மெர்ஜாக முடியல. அவங்க வந்து ஃபாரினர்ஸும் அவங்கள கை விட்டுட்டு போயிட்டாங்க. அதாவது பிரிட்டிஷ் வந்து இந்த ஆங்கிலோ இண்டியன்ஸ் நாங்களாம் கூட்டிகிட்டு போகிறோம் அப்படிலாம் பண்ணல. இவங்களே சில பேர் அங்கே போய் செட்டில் ஆனாங்க, சில பேர் ஆஸ்திரேலியா போனாங்க, சில பேர் கனடா போனாங்க, நிறைய பேர் இங்கேயே இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து இவங்களும் வந்து மற்றவங்களோட கலந்துட்டாங்க. இது வந்து தனியாக ஒரு பாப்புலேஷனாக வந்துட்டு இங்கே வந்து பெரிய ஒரு க்ரோத் வந்து இங்கே இல்லை. அதனால தான் அதுதான் இதோட காரணம். அப்போ வந்து இந்த சென்ட் தாமஸ் மவுண்ட்டை சுற்றி இருந்த டைம்லலாம் வந்து அதிகபட்சமான ஆங்கிலோ இண்டியன்ஸ் தான் இருந்தாங்க. இப்போது காலப்போக்கில் என்ன ஆச்சுன்னா, ஆங்கிலோ இண்டியன்ஸ் ஒரு 500லேருந்து 600 குடும்பம் இருந்தால் பெரிய விஷயம். அது என்னன்றதை இன்னும் ரெஃபரன்ஸோட ஃபுல் டீட்டெயிலாக கீழே போய் தேடி ஒருத்தங்கிட்ட டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றோம். பார்ப்போம் என்ன நடக்குது, இன்னும் டீட்டெயிலாக எவ்வளோ ஆங்கிலோ இண்டியன்ஸ் பற்றி இன்னும் டீட்டெயில் பேசுவோம். இது வந்து இந்த சென்ட் தாமஸ் மவுண்ட் போனோம் இல்லையா, அந்த ஏரியாவுக்கு பக்கத்தில் கீழே அந்த மலையிலேருந்து கீழே வந்தோன்னே இருக்கிற ஒரு ஏரியா இது. இந்த ஏரியாவில் வந்து இந்த தெருவில் வந்து ஒரு ஆங்கிலோ இண்டியன் தான் இருக்காங்க. அவங்கக்கிட்ட நம்ம வந்து வெளியில் தான் அவங்கள ஆக்சிடெண்ட்டாக தான் மீட் பண்ணோம். அவங்க வந்து ரொம்ப ஸ்வீட்டாக உள்ளே வந்து பாருங்கள், பேசலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்க வீடு தான் இது. வெளியிலேருந்து வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது, அவங்க எப்படி வந்து இங்கே வாழ்கிறாங்கன்றத பார்க்கலாம். So what happened?
happened, when they were going, they didn't know what they were going to see when they went back to England. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஆங்கிலோ இந்தியன்ஸ்க்கு வாழ்வாதாரம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாயிடுச்சு. அதனால தான் வந்து ஆங்கிலோ இந்தியன்ஸ் வந்து நிறைய வேறு நாடுகளுக்கு வந்து குடிபெயர்ந்துட்டதா இவங்க சொல்கிறாங்க. முன்னாடி வந்து நிறைய கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், ரயில்வேஸ், அதே மாதிரி வந்து மியூசிக் இண்டஸ்ட்ரி, டான்ஸ் இண்டஸ்ட்ரி, இங்கெல்லாம் வந்து நிறைய ஆங்கிலோ இந்தியன்ஸ் வந்து இருந்தாங்களாம். காலப்போக்கில் அதெல்லாமே வந்துட்டு குறைஞ்சிட்டு வந்திருக்கு. இந்த வீடு வந்து 150 வருஷம் பழமையான ஒரு வீடு. இது அப்படியே இருக்குது. எல்லா திங்ஸும் எதுவுமே பெருசாக மாற்றலை. ஃபர்னிச்சர்லேருந்து அப்படியே ப்ரிசர்வ் பண்ணி எந்த விதமான சேஞ்சஸும் அவங்களுக்கு பர்சனலாக வந்து அதை சேஞ்ச் பண்ண பிடிக்கலையாம். அவனே வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வந்துட்டு அவங்க வந்து பேசினாங்க, அவங்கள பற்றி சொன்னாங்க, பர்சனல் விஷயம்லாம் கேட்டோம். அப்போ கூட அது கூட அவங்க எந்த விதமாக வந்து ஃப்ரெண்ட்லியாக ரொம்ப நல்லா பிஹேவ் பண்ணாங்க. எங்களுக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இது உண்மையிலே பாராட்டக்கூடிய விஷயம். ஏன்னா பொதுவாக டக்கு நம்ம வெளியில் ஒருத்தவங்களை பார்த்தா ஒரு மாதிரி எஸ்டேட் பண்ணி நீங்கள் அங்கே போங்க, என்ன விஷயமா வந்தீங்க, இன்னும் 2-3 பேர் சொல்லி டைவர்ட் தான் பண்ணுவாங்க. எதை பற்றி வரீங்கன்னு ஒரு 2 மினிட்ஸ் எங்களை பற்றி கேட்டுட்டு உள்ளே வீட்டுக்குள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஃபுல்லாக சொல்கிறதுன்றதுலாம் ரொம்ப அந்த டைமில் யாருன்னே தெரியாது அவங்களுக்கு. கம்ப்ளீட்டாக நாங்கள் ஸ்ட்ரேஞ்சர் தான். பட் இருந்தாலும் உள்ளே கூப்பிட்டு அந்த மாதிரி வந்து பேசுகிறது, அவங்கள பற்றி சொல்கிறது வந்து ரொம்ப ரேர் இல்லையா. அது வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. எவ்வளோ வருஷம் இங்கே இருந்தும் கூட இந்த வீடை வந்து அவங்களுக்காக கிளைம் பண்ண முடியல. ரொம்ப போராட்டத்துக்கு அப்புறம் 20 வருஷம் கழிச்சு தான் கோர்ட் வந்து இந்த வீடு இவங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பு வந்து கொடுத்துருக்கு. அது ஏன்னா பிரிட்டிஷ் வந்து அந்த காலத்தில் வந்து இந்த வீடுகள்லாம் கட்டி கொடுக்கும் போது இதெல்லாம் வந்து ஒரு சர்ச் கண்ட்ரோலில் இருக்கிற மாதிரி அவங்க வந்து கரெக்டாக கட்டி கொடுத்துருக்காங்க. இவங்க பல வருஷமாக இங்கே வாழ்ந்தும் கூட சர்ச் வந்து இது வந்து எங்களோட நிலம், இது வந்து எங்களுக்கு தான் சொந்தம்னு வந்து அவங்க கிளைம் பண்ணுறாங்க. இவங்க எப்படியோ போராடி வந்து அவங்க இங்கே பல வருஷம் வாழ்ந்து அவங்க தான் இந்த இடத்த ஓன் பண்ணுறதா வந்து கேஸ் போட்டு ஜெயிச்சிருக்காங்க. My 3 cupboards must be well over 100 years old. Oh, these because these 3 was what my grandfather brought from Germany. Oh, okay, that was they went in 1914. When did they have World Cup and they imported 1983 1983ல வாங்கின ஒரு டிவி இங்கே இருக்குது. ஆமாம், இன்னமும் ஓடிட்டுருக்கு. இங்கே காட்டு ஒரு எல்இடி டிவி 2 வருஷம் வர மாட்டேங்குது. ஆமாம், இங்கே பாருங்க. I also have a gas stove, which was one of the first gas stoves. Okay. Oh, this graceful cupboard. My gas stove, I think we bought in. My friend gave this to me. This was in 1969. Oh, 1969. Okay. 1969ல வாங்கின கேஸ் ஸ்டவ் இது. எங்கள் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா 1 வருஷத்துக்கு இல்லை 2 இயர்ஸ்க்கு ஒரு வாட்டி கேஸ் மாற்றுங்க. அப்புறம் கிளாஸ் டாப் வந்துருச்சு. அப்புறம் இது சரியில்லை 3 பர்னர்ஸ் போகலாம் அப்படின்றாங்க. கிளாஸ் டாப் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து 1969லேருந்து But I won't change it because it was given to me from my friend. Yeah. She was like a sister for me. இது என்னங்க அந்த காலத்தில் பண்ணதாலே இதெல்லாம் என்ன பார்த்தீங்கன்னா குவாலிட்டியாக இருக்குது. இப்போ வர ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கொஞ்ச நாளுக்கு வர மாதிரி தான் பண்ணுறாங்களே. ஏன்னா அது வந்து அந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தான். பட் பாருங்களேன், 1969ல வாங்குற கேஸ் ஸ்டவ், 1983ல வாங்கின டிவி எல்லாமே வந்து அப்படியே ஃபர்னிச்சர் வந்து இன்னும் ரொம்ப பழசு. 200 வருஷம் பழைய ஃபர்னிச்சர்லாம் இருக்குது. மிராக்கிள் தான் இது. இதில் ஒரு விஷயம் கண்டுபிடிச்சேங்க. இது நிஜமாக பார்க்க முடியும், சிம்பிளாக இருக்கும், ஆனால் லிஃப்ட் பண்ணவே முடியாதுங்க. ஃபுல் அயனுங்க. பார்க்க முடியல, தூக்க முடியலங்க என்னால். இப்போ வந்து தீபக் சேலஞ்ச் பண்ணுறேன். நான் அப்புறம் வீடியோக்கு தான் பேசுகிறேன், நம்புவீங்க. தீபக் நீ தூக்குப்பா. ஆமாண்டா. அது என்ன பர்பஸ்ல இது? ஏன்னா அது அயனுங்க, நம்ம யூஸ் பண்ணுறது அலுமினியம். எப்படி ஒரு 20 கிலோ இருக்கும்ல? ஆமாம், கண்டிப்பாக 20 கிலோக்கு மேலே இருக்கும். இது ஒரு வீடு மாதிரி இல்லை, இது வந்து கிட்டத்தட்ட ஒரு மியூசியம் மாதிரி இருக்குது. பிரிட்டிஷ் காலத்துலேருந்து அப்படியே இந்த வீடு அப்படியே இருக்குது. எந்த வித பெரிய சேஞ்சஸும் பண்ணல. This one. Okay. So wine glass. This is also very old, right? Yeah. Like my father was born in 1907. Okay. So it's from then model. அப்பா, அதாவது 1907ல் வாங்கினது. இவங்க அப்பா இருந்தபோது வாங்கினது. இவங்க ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஜாக்கியாக, அவர் வந்து இந்த ஆர்ட்ஸுக்கு வந்து ரொம்ப பேஷனாக, அதனால் வீடு ஃபுல்லாக வந்துட்டு இந்த மாதிரியான போர்ட்ரேட்ஸ், நிறைய அந்த மாதிரி ட்ராயிங்ஸ்லாம் நாங்கள் வந்து பார்த்துட்ருக்கோம். இவங்க கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க யாருமே இங்கே இல்லை. ஆக்சுவலாக இவங்க மட்டும்தான் இந்த ஏரியாவில் ஆங்கிலோ இந்தியன் சொல்லிட்டு இந்த ஸ்ட்ரீட்லேயே இவங்க ஒருத்தங்க தான் இருக்காங்க. இந்த வீடு மட்டும்தான் இங்கே இந்த மொத்த ஏரியாலையுமே எந்த வித மாற்றமும் இல்லாமல் 150 வருஷம் இருக்கிற ஒரே வீடு வந்து இதுதான். ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறமா இங்கே வந்து அவங்க இருந்துகிட்ருக்காங்க. ஏதோ ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனிலாம் ஒர்க் பண்ணாங்களாம். இவங்களும் வந்து இங்கேருந்து போகணும், இங்கே வேறு எங்கன்னா போகணும், வெளியூர் போகணுன்ற, வெளிநாடு போகணுன்ற ஐடியா வந்து இவங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. Her father made it for her when she got married. அப்போ இது இன்னும் பழசு. இது எப்படியே ஒரு 200 வருஷம் பழசு இருக்கும்னு நினைக்கிறேன். சிட்டோனா, ஐயோ ஆடுதுடா. உட்காந்து காட்டு. I sit in the chair. ஓகே.
My niece calls it the bishop's chair. பிஷப் சேர். ஓகே. கம்ஃபர்டபுளாக இருக்குல்ல? பயங்கர வெரி இது கம்ஃபர்டபுள். வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 200 வருஷம் பழசான ஒரு சேர் இது. That old man made that on his own. ஓகே. This cupboard and this. Plus he had made one carved wooden sofa and 2 chairs. ஓகே. Very good workmanship he used to அது do. நான் என்ன ஆட்சிக்கு வந்து என்ன செய்யலாம்னு இருக்கேன்னா அந்த மாதிரி சூப்பராக இருக்கு. I just want to ask one very silly question. Are you not afraid of being all alone in that home? It's a No. why? Now I'll tell you something about this house. One thing is I can see spirits. ஓ. I can see. ஓகே. Second thing is, from the time we came here, there have been, I see them, someone walking in and walking out. ஓகே. So I'm used to that. I'm used to that. ஆவிங்களுக்கு அவங்க கண்ணுக்கு தெரியுமா? இவங்க வீட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வீட்டில் வந்து நிறைய ஸ்பிரிட்ஸ் நிறைய பேய்கள் பார்த்துருக்கேன் அப்படின்றாங்க. அதை கேட்டதுலேருந்து அவனுக்கு வேர்க்குதாங்க பாருங்க. லைட்டாக பயந்துருக்கான். குடி இந்த வீடு வந்து அழிஞ்சு போகிறதுக்கு முன்னாடியே தான் இறந்துட்டா நல்லா இருக்கும் அப்படின்றதான் அவங்க சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், பிரிட்டிஷர்ஸோட ஒரு விதமான ஒரு செல்ஃபிஷ்னஸால் ஒரு இனமே உருவாகி இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 300 வருஷத்துலேயே ஒரு துரோகத்தால் ஒரு இனமே உருவாகி அது கிட்டத்தட்ட அழிஞ்சும் போயிடுச்சு. ஒரு பழமையான மரபோ இல்லை அவங்களுக்காக ஒரு தாய்மொழியோ இல்லாத ஒரு இனம் தான் இந்த ஆங்கிலோ இந்தியன் இனம். இதுவே இந்த இனம் அழிய வந்து ஒரு முக்கியமான காரணமாக போயிடுச்சு. இங்கே வந்துட்டு ஒரு இவங்கள மாதிரி வந்து ஒரு 3 வீடு இருக்காங்க. அதாவது இங்கேருந்து சின்னமலை வரைக்கும் நீங்கள் போனால் கூட சின்னமலையில் கொஞ்சம் பேர் இருக்காங்க. இந்த சுற்றுப்புற ஏரியாவில் ஒரு 3 பேர் தான் இருக்காங்களா ஆங்கிலோ இண்டியன்ஸு. அவங்க ஃபுல்லாக ஃப்ரீடம் கொடுத்தாங்க. இதை டச் பண்ணி பாருங்கள், இந்த சேரில் உட்காந்து பாருங்கள், இந்த கேஸை தூக்கி பாருங்கள், இது பாருங்கள். ஆமாம், அந்த ஃப்ரீடம்லாம் வந்து டச் பண்ணாதீங்க. அந்த மாதிரி அவ்வளோ பழைய பொருள்லாம் தொட்டு பார்க்குறது வந்து ரொம்ப ரேர். நம்ம வந்து வாழ்க்கையில் கிடைக்கவே கிடைக்காது. ஆங்கிலோ இண்டியன்ஸை வச்சே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், ஒரு இனத்துக்கு ரொம்ப முக்கியம் ஒரு வலுவான ஒரு மரபு, ஒரு வரலாறு, ஒரு தாய்மொழி. யாராக இருந்தாலும் ஒரு இனத்தை அழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா முதல்ல அங்கே தான் கை வைப்பாங்க. இதை நம்ம ஒரு பாடமாக எடுத்துக்கிட்டு ரொம்ப கவனமாக இருக்கணும்.